சட்டமன்றத்தில் வெளிநடப்பு, நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு, இஸ்ரேல் காசாவில் குண்டு வெடிப்பு, லண்டன்ல கிரிக்கெட் பரபரப்பு. இப்படி நாட்டை சுத்தி, வீட்டை சுத்தி, ஊரை சுத்தி, உலகத்தை சுத்தி நாளும் பொழுதும் தினமொரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு விடாம உற்சாகமா அத்தனையும் தெரிஞ்சிக்க நீங்களும் ஆவலா இருப்பீங்க. காலங்காத்தால கலகலப்பா நம்ம பேப்பர் தோசையில நாட்டு நடப்பையெல்லாம் சொல்ல வந்திருக்கோம் பாருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. சேதி கேட்டோ சேதி கேட்டோ மக்களவையின் சேதி கேட்டோ. வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும். அப்படியா? அட ஆமா, நம்ம நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி உறுதி. பார்க்கலாம். சரி, அப்புறம் என்ன செய்து? ஐநா விசாரணை குழுவிற்கு இந்தியா விசா வழங்க வேண்டும். அதிமுக எம்பி தம்பிதுரை கோரிக்கை வச்சாரு. சட்டப்பேரவை பக்கம் திமுக இடைநீக்கம், ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். கொடுத்தோம் நிறைய வாய்ப்பு, அதிலும் எதிர்கட்சிகள் வீணடிப்பு. மலிவு அரசியல் பண்ணுது திமுக. சபாநாயகர் மீது அவதூறா, மற்ற கட்சிகள் ஆதரிக்குது தவறா. ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. தமிழ்நாட்டில் 2325 கோடி ரூபாயில் புதியதாக சாலைகள், மேம்பாலங்கள் கட்டப்படும். மேலும் புதியதாக 21 மனநல காப்பகங்கள் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்ததாக அரசு தரப்பு செய்திகளை நேரலையில் நிரப்புகிறார் நமது அரசு ஒப்பந்தக்கார செய்தியாளர். இளங்கோவடிகளின் நடையையொட்டி புதிய காப்பியம் படைப்பவருக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தின் புகழ் பரப்புவருக்கோ இளங்கோவடிகள் விருது வழங்கப்படும். விருது பெறுபவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படும். இதேபோன்று தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்ச்செம்மல் என்ற விருது வழங்கப்படும். விருது பெறுபவருக்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையும் தகுதி உரையும் வழங்கப்படும். இவ்விருது ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 32 பேருக்கு வழங்கப்படும் என்று முதல்வரின் புதிய அறிவிப்புகளை கூறுகிறார் கான்வென்ட் பள்ளிக்கூட செய்தியாளர். விதிகளை மீறும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிஹோத்ரி, நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக கூறி ஷேர் ஆட்டோ பிடிக்க பறக்கிறார் நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர். நெல் கொள்முதலுக்கு மாநில அரசுகள் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஊக்கத்தொகையை இனிமேல் வழங்கக்கூடாது. அப்படி ஊக்கத்தொகை வழங்கி கொள்முதல் செய்தால் மானியம் வழங்கப்பட மாட்டாது என்று கூறிய மத்திய அரசின் உத்தரவால் விவசாயிகளின் வேதனைகளை பன்மடங்கு பெருக்கி அவர்களுடைய வெறுப்பை தேடிக்கொள்ளாமல் அந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை விடுத்துள்ளதாக கூறுகிறார் நமது மானியம் கிடைக்காத வேளாண் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். பிரபலங்கள் என்றாலே அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி புத்தகங்களில் செய்தியாக வருவார்கள். சில சமயம் பிரபலங்கள் எழுதும் புத்தகங்கள் சர்ச்சையில் சிக்கும். அதிலும் சுயசரிதை என்றாலே உண்மையான விஷயங்கள் இருக்கும் என்பதாலேயே சர்ச்சைகள் வெடிக்கும். அதிலும் புத்தகம் வெளிவரதுக்கு முன்பே சர்ச்சைகள் உண்டானது இவரோட புத்தகத்தில் தாங்க. வாங்க அதையும் பார்த்துடுவோம். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்வாங்க. ஆனா காங்கிரஸுக்கோ கண்ட இடத்துல இடி. ஏற்கனவே மன்மோகன் சிங்கோட முன்னாள் ஊடக ஆலோசகர் சஞ்சய் பாருங்கிறவரு தி ஆக்சிடென்டல் பிரதமர், அதாவது தற்செயலா பிரதமர் ஆனவர்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுலேயே மன்மோகன் சிங்கை கிழிச்சு தொங்க விட்டு தோரணம் கட்டினதுல காங்கிரஸ் கதிகலங்கி ஆடி போயிருந்தது. இந்த நிலைமையில இப்போ முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் வேற ஒரு புத்தகம் எழுதி வெளியிட போறாரு. அது தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமான்னு புலிகேசி வசனம் பேச கிலியான சோனியாவும் பிரியங்காவும் இம்சையரசன் நட்வர் சிங்கை சந்திச்சு கெஞ்சன்னு கெஞ்சி இருக்காங்க. புத்தகத்தோட தலைப்பு ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப், அதாவது ஒரு வாழ்க்கை போதாது. திருவிளையாடல் படத்துல பாலையா பாடுவாரே, ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமான்னு, அது மாதிரி பல நாள் பட்ட அனுபவங்களை செதுக்கி சுயசரிதையா எழுதியிருக்காராம் நட்வர் சிங். முக்கியமா இலங்கை பிரச்சனையை ராஜீவ்காந்தி சரியா கையாளலைன்னு வீராப்பா விமர்சனம் வச்சிருக்காராம் நட்வர் சிங். ஏற்கனவே ஈழ ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மேல கொலை வெறியோட இருக்கும்போது இந்த புத்தகம் வந்தா இன்னும் குதறி எடுத்துடுவாங்களோன்னு கதறி பதறுது காங்கிரஸ்.
2001ஆம் வருஷம் உணவுக்கு எண்ணெய்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு ஐநா சபை. அதுல ஊழல் நடந்ததா பரபரப்பு கிளம்ப வோல்கர் கமிஷன் ஒன்னை அமைச்சாங்க. அந்த கமிஷன் அறிக்கையில நட்வர் சிங் அவரோட மகன் ஜகத் சிங் 2 சிங்கும் இந்த ஊழல்ல சிங்க் ஆகி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுலதான் நட்வர் சிங் நாற்காலி நட்டுக்குச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியில இருந்து விலகின நட்வர் சிங் காங்கிரஸ்ல இருந்தும் வெளியேறினாரு. அப்போ காங்கிரஸ்ல இருந்த அனுபவங்களை எல்லாம் இப்ப புத்தகமா எழுதி இருக்காரு. ராஜீவ் காந்தி மட்டும் இல்லைங்க, அவங்க அம்மா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தது தப்பு, தாத்தா நேரு காஷ்மீர் சீனா விவகாரங்களை கையாண்ட முறை தப்புன்னு டோட்டல் ஃபேமிலியையும் டேமேஜ் பண்ணியிருக்காரு. அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் வந்ததுக்கு காரணம் மன்மோகன் சிங் தான்னு பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு ஆணித்தரமா மறுத்திருக்காரு நட்வர் சிங். இந்த புத்தகம் வெளியானா என்னென்ன விமர்சனங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோன்னு பயந்துதான் சோனியாவும் பிரியங்காவும் நட்வர் சிங்கை சந்திச்சிருக்காங்க. புத்தம் புதிய புத்தகம் என்னென்னத்தை புரட்டி போட போகுதோ. வேணும்னா சேர்க்கலாம், வேண்டாம்னா நீக்கலாம். அவை குறிப்புல இருந்தா பார்க்கலாம், நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, கேட்குற வாக்கியமா கேட்க முடியாத சொல்லான்னு விவாதம் நடத்தலாம். இதெல்லாம் சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் தான். ஆனா மைக்கும் மேடையும் கிடைச்சா என்ன வேணும்னாலும் பேசலாம்னு போட்டு தாக்குறாங்க திருவாளர் அரசியல்வாதிங்க. அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. பலான் 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 இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எல்லாத்துக்குமே இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா எப்படிங்க? இந்தி மொழிக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, அடுத்து இந்த பள்ளிகள்லாம் வந்து சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும். நான் தெரியாம கேட்குறேன், இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்கீங்களே, உங்க பேர் அதாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற பேரும் சமஸ்கிருத மொழி தான், கருணாநிதி அப்படிங்கிற பேரும் சமஸ்கிருத மொழி தான். இதெல்லாம் மாத்தி வச்சுக்க வேண்டியதானே? அதை விட்டு இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பலோன் பலோன் பலோன். இப்படி தெரியாம சொன்னது நான் இல்லைங்க, நம்ம சுப்பிரமணிய சுவாமி. என்னை பார்க்குற நிறைய பேர், சார் என்ன உங்களுக்கு 60 வயசா, நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் உங்களோட இளமையோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இளமையோட ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேங்க. அப்புறம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கால்பந்து கைப்பந்து அப்படின்னு விளையாடுவேன். இத்தனையும் தாண்டி உணவு கட்டுப்பாடுங்க. ஏன்னா அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா சொல்லியிருக்காங்களங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது அத்தனையும் தாண்டி என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் கொடுக்குற உற்சாகம் தாங்க என் இளமையின் ரகசியம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். இப்படி இளமையின் ரகசியத்தை வெளிப்படையாக சொன்னது நான் இல்லைங்க, சரத்குமார். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, பெரியார்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் பேசியே இருக்க முடியாது. ஆனால் வந்து பாருங்க, பெரியாரோட எல்லா கனவுகளையும் நிறைவேற்றினது நம்ம கலைஞர் ஐயா தான் ஐயா. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே செயல்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் கொடுக்காத வாக்கு அப்படியே செயல்படுத்துறதுல நம்ம கலைஞர் இருக்காரு. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுயா. பாருங்க, பெரியாரோட ஆசை என்ன தெரியுமா? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு வரணும்னு. அதை நிறைவேற்றினது யார் தெரியுமா? நம்ம கலைஞர் ஐயா தாயா. ஆனால் பாருங்க, இந்த ஆட்சியில் பெருங்க வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்கய்யா. அம்மா குடிநீர், அம்மா உப்புன்னு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, ஆனால் மக்களை கொண்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம கலைஞர் அப்படி இல்லையா. பாருங்க, தமிழுக்கு ஒரு பிரச்சனைனாலோ தமிழருக்கு ஒரு பிரச்சனைனாலோ முதல்ல குரல் கொடுக்கறது நம்ம கலைஞர் தாயா. ஆனால் மக்கள் ஒரு முடிவில் இருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் தாயா முதல்வர், மக்கள் முடிவில் இருக்காங்க. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ், இந்த மாதிரி மக்கள் ஒரு முடிவில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திண்டுக்கல் ஐ லியோனி. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஏங்க, இந்த ரஷ்ய வீரங்கனை மரிய ஷரபோவா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதை எல்லாருமே ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு பிளேயர் கூட போனேன், அந்த இதை பார்த்தேன், அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். பட் வந்து அவங்களுக்கு ஒருவேளை கிரிக்கெட் தெரியாமல் இருக்கலாம், கிரிக்கெட் பிடிக்காமல் இருக்கலாம், அதனால தெரியலன்னு சொன்னாங்க. இது வந்து அவமதிக்கிற விஷயமாவே எனக்கு தெரியலையே. இப்போ என்னையே யாராவது வந்து இப்போ ஒரு பேஸ்கெட் பால்னு எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா பேஸ்கெட் பால் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஆக மொத்தம் ஒரு நபரை வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே தவிர அவரை வந்து அவமதிக்கிற விஷயம் கிடையாது. இது நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, இது பெரிய பிரச்சனையாகவும் நீங்கள் யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். அண்ணாச்சி, ஏன் இப்படி பெரிய மனசு பண்ணி பேசுறது? நான் இல்லைங்க, சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்களா, அவங்க தான்.
பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூவாங்களையோ பூவு. பொதுவா சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி மற்றவங்க தான் கிசுகிசு எழுதுவாங்க. ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையே தன்னோட கூட நடிக்கிற நடிகர் நடிகைகளை பத்தி கிசுகிசு எழுதலாம், அதுவும் ஆன்லைன்ல எழுதலாம்னு முடிவு பண்ணி ஒரு வெப்சைட்டே உருவாக்கியிருக்காங்களாம். இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சா? கூட நடிக்கிறவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க காதுபட நிறைய விஷயங்கள் வர்றதுனால இது எல்லாத்தையும் எதுக்கு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவானே, இதை வெளியில் சொல்லலாமே, அதுவும் எழுதலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த கிசுகிசு எழுதலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்களா? அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசின நடிகர் நடிகைகள் எல்லாருமே ஆத்தி இந்த பிள்ளைகிட்ட பழகுனா எல்லாம் அம்பலமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிச்சடிச்சு ஓடுறாங்களாம். பூவு 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 இப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணி கிசுகிசு எழுதுவேன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? டர்ட்டி பிக்சர்ஸ் படத்துல சில்க் சுமிதாவா நடிச்சாங்களே வித்யா பாலன், அவங்கதான். சார்க் நாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி ஒத்துமையா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம், தொழில் செய்வோம், நாட்டை முன்னேற்ற பாடுபடுவோம். இப்படி தாங்க சொன்னாங்க இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு, இந்தியா எல்லாரும். ஆனா ஒரு நாட்டுல நடந்த போர்க்குற்றத்தை விசாரிக்க ஐநா சபையே வந்தாலும் இடம் கொடுக்க முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறாங்க பாருங்க. அது இலங்கை விஷயத்துல தமிழர்கள் மத்தியில பெரும் சலசலப்பே உண்டாக்கி இருக்கான். அதாங்க இன்றைய கருத்து படம் கார்ட்டூன். வணக்கம் பெரிய பண்ண. வணக்கம்ப்பா. வணக்கம் சின்ன பண்ண. என்னங்க நேற்று தோட்டத்துக்கு ஒரே சத்தம் போட்டு இருந்தீங்களே, என்ன பிரச்சனைங்க? என்னன்னு கேளுப்பா, ஒரு கோவம் வருமா வராதா? ஒரு நாள் தான் வெளியூர் போயிருந்தேன். நம்ம மயில்சாமி இருக்கானல்ல, அவன் வேலி போடுறேன்னு சொல்லி போட்டு நம்ம இடத்துக்குள்ள 2 அடி கொடுத்து உள்ள போட்டானப்பான. எல்லக்கல் இருந்ததா இல்லையா? எல்லக்கல் இருந்தது, அதை புடுங்கி போட்டு உள்ள போட்டுருக்க. என்ன ஒரு தைரியன்னு வர அவனுக்கு. அப்பா நான் கூட சொன்னாங்க, நம்மளுக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்குது, இந்த 2 அடிக்காக போய் அடிச்சுக்கணும்னாங்கப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாருங்க. அவர்கிட்ட போய் வரைஞ்சு கட்டி நின்றுட்டு இருக்கிறாரு. ஏங்க அப்படி விடக்கூடாதுங்க. இன்னைக்கு நீங்க 2 அடின்னு விடுவீங்க, நாளைக்கு விட்டு உங்க நிலத்தை ஃபுல்லா புடிச்சிட்டு உங்களை ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுவாங்க. சரியா? ஆமாங்க, இது ஒரு நாட்டுக்கே நடந்த பிரச்சனை. ஏன் நம்ம இந்தியாவிலேயே இந்த எல்லையில ஊடுருனப்ப நம்ம அந்த கார்கில் பிரச்சனை அந்த போர்ல எவ்வளவு நடந்தது. நல்லா சொன்னீங்க. மறக்க முடியுமா கார்கில் போற? 1999 நினைக்கிறேன்ப்பா. இப்ப இதே மாதிரிதான் மே மாசத்துல இருந்து ஒரு ஜூலை வரைக்கும் நடந்தது. எத்தனை வீரர்கள் உயிரை கொடுத்து அதை காப்பாத்தினாங்க நாட்டை. அது கூட இன்னொரு குயிக்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜூலை 26ஆம் தேதி இதே நாள்ல தான் இந்த கார்கில் போர் முடிவுக்கு வந்த நாள், இந்தியா வெற்றி அடைஞ்ச நாளுங்க. இதுக்கே அருமையா இருக்கு. சூப்பர். உண்மையிலேயே அந்த நாள்ல நம்ம அதை பத்தி பேசுறதுங்கிறது பெருமை. ஆமா. அதே மாதிரி இந்த கார்கில் போருங்கிறது எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா இப்போ 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போருங்கிற மாதிரி கார்கில் போருங்கிற மனசுல இதாயிடுச்சு. கண்டிப்பா அந்த பேரு. ஆனா அது எப்படி ஆரம்பிச்சது, எப்படி அந்த ஊடுருவலை கண்டுபிடிச்சாங்க? உண்மைதான். இப்ப என்னன்னா, இப்ப எல்லை ஏதோ ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. எப்பவுமே இந்த நாட்டு வீரர்கள் இந்த எல்லையில் இருப்பாங்க, அவங்க நாட்டு அந்த எல்லையில் இருப்பாங்க. சில பனி காலங்கள் எல்லாம் வீரர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருவாங்க. ரொம்ப கடுமையான பணியா இருக்கு, உயிருக்கு ஆபத்தான வேலையா இருக்கு. இந்த சமயத்தை பயன்படுத்தி எதிரி நாட்டு வீரர்கள் பாகிஸ்தான்காரங்க உள்ள ஊடுருவிக்கிறாங்க. இதை யாரும் முதல்ல கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஏதாவது அந்த ராணுவ உயர் அதிகாரிகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க? இல்லப்பா, அந்த ஒரு காஷ்மீர் இருக்க போலீஸ் யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? அதுதான் இல்ல. கண்டுபிடிச்சது நம்மள மாதிரி சாதாரண ஒரு குடிமகன். அடே அப்பா. ஒரு எருது மேய்க்கிறவருப்பா. அவரோட எருத ஒண்ண காணோம் அப்படின்ட்டு அந்த மலையில தேட போயிருக்காரு. அந்த உச்சியில போய் நின்று பார்க்கும்போது எவ்வளோ நிறைய பேர் கூட்டமா நடந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்குது. சரி, நம்ம ராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அவங்க உடையெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்குது. அடே அப்பா. பாகிஸ்தான்காரங்க மாதிரி. உடனே அவர் கீழே போய் அந்த ராணுவ அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காரு. அவர் போய் இது மாதிரி வந்திருக்காங்கன்னு. என்ன ஒரு நாட்டுப்பற்றுன்னு வேற அவருக்கு. அருமையா கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. சாதாரண மனிதன் கூட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண முடியுங்கிறதுக்கு அந்த டோசி அப்படிங்கிற ஒரு பேரு. ஓ, அவருதான் இத சொன்னவர். ஆமா, அந்த ஊடுருவல முதல் கண்டுபிடிச்சது அவருதான். அதுக்கப்புறம் தான் நம்ம நாடு மட்டும் இல்லைங்க.
இப்போ ஏன் வந்து இந்த நம்ம கார்கில் போர் வந்து நம்ம மனசுல நினைச்சு நிக்குது சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நிலப்பரப்புல நடந்த சண்டை கிடையாது. இது அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலை உச்சிகள், அப்புறம் பனி பொழியிற இடத்தம், அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில நடந்த சண்டைங்க இது. உலகிலே ரொம்ப சவாலான போர்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுல கார்கில் போர் ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா 2 அணு ஆயுதம் இயங்கிய நாடுகளுங்க. அது பாகிஸ்தான்ட்டையும் அதிக அணு ஆயுதம் இருக்கு, இந்தியா கிட்டயும் அதிக அணு ஆயுதம் இருக்கு. இது 2 பேருமே ஆனா 2 பேரும் பயன்படுத்தல. அதுதான் முக்கியமான விஷயம் இதுல. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஜப்பான் நாட்டுலாம் பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு ஆள் எடுத்தா யாருமே வர மாட்டேங்கிறாங்களா. அதுல ஆர்வம் இல்ல. சரிங்களா, அவங்க வந்து வர்றதுக்கு தயங்குறாங்க. அதுக்காக ஒரு பாடகி அவங்களை வந்து அதுக்கு வந்து அமைச்சு சரி இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, நிறைய ஆட்கள் வந்து நீங்க ராணுவத்துல சேருங்க அப்படின்னு சொல்லலாம் பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மைதான் பரமசிவா. இப்ப பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு சேர்றது அப்படிங்கிறது இந்தியாவுல தமிழ்நாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவ்வளவையே தமிழ்நாட்டுல சில கிராமங்கள்ல ராணுவ கிராமம்னே பேரு. ஆமா, அந்த கிராமத்துல வீட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்துல இருப்பாங்க. திண்டுக்கல் பக்கத்துல பஞ்சம்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பாத்தீங்கன்னா எப்படியும் வீட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்துக்கு போயிருவாங்களாமா. இதே மாதிரிதான் ஸ்ரீவெல்லிபுத்தூர் இருக்கு இல்லைங்க, அங்க வந்து பெருமாள் தேவன்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 60% இருந்து 70% பேர் வந்து ராணுவத்துல இருக்காங்க. அதே அப்பா, இந்த ராணுவம் தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ராணுவமே இல்லாத பல நாடுகள் இருக்குங்க. அப்படியா? இந்த நார்வே எல்லாம் பாத்திருக்கீங்களா? நார்வே எல்லாம் ராணுவமே கிடையாதுங்க. அப்ப ராணுவம் இல்லைன்னா எப்படிங்க அவங்க எல்லைக்குள்ள யார பூந்தா? நியாயமான கேள்விங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் வந்து ராணுவமே இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு அண்டை நாடு எது பெருசா இருக்கோ அவங்ககிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க வந்து இந்த பாதுகாப்பு பணியெல்லாம் ஈடுபடுத்துப்பாங்க. ஆனா என்னதான் மாறினாலும் சரிங்க, எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் என்ன ஃபேஷன் வந்தாலும் அந்த நாட்டுப்பற்று சரிங்க, அந்த சுதந்திரப்பற்று, அந்த விடுதலை உணர்வுங்கிறது நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கு, இன்னும் நம்ம இருக்க செய்யுது. கண்டிப்பா பரமசிவா, நீ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஜூலை, அந்த 1999 ஜூலையில் நம்ம கார்கில்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் வந்து ஆகஸ்ட் 5 சுதந்திர தினத்துல நாடே மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சுதாமா. அதுக்கு என்ன முக்கியமான காரணம், அந்த கார்கில் போர்ல உயிரிழந்த தியாகிகள், அந்த வீரர்கள் நினைவுபடுத்துற மாதிரி நாட்டுப்பற்று அதுக்கப்புறம் இன்னும் இந்தியாவில் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்கப்பா. நிறைய பேர் என்னப்பாங்க, ராணுவத்துக்கு போறதுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய சலுகைகள், அதனாலதான் போறாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் அப்படி இருந்தாலும் காசு பணத்துக்காக போய் எல்லையில அப்படி போராட முடியுமா? கண்டிப்பா இல்லப்பா. அந்த பற்றுங்கிறது எவ்வளவு இருந்தாலும் போறாங்க. வேலைக்கும் சேவைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பற்று வந்து போற்றி ஆகணும். அந்த சுதந்திர உணர்வு, விடுதலை உணர்வு நம்ம ரத்தத்துல இன்னும் இருக்கு. பொழுது விடிஞ்சா வேற கிழமை, வேற தேதி, வேற வேற நிகழ்ச்சி, வேற வேற போராட்டம், வேற வேற கோரிக்கை, வேற வேற அறிவிப்பு, வேற வேற செய்தி, வேற 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 வேறன்னு வேக வேகமா பறந்துகிட்டு இருக்கிற உலகத்துல வெரைட்டியா செய்தி சொல்ல நாளைக்கு காலையில உங்க வீட்டு கதவை தட்டுறோம். அது வரைக்கும் நம்ம புது யுகத்துல காத்துருங்க, எதிர்பார்த்துருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.